உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தர்மஸ்தாலாவில் மீண்டும் ஒரு பெரிய புயல். அனானிமஸ் 300க்கும் மேற்பட்ட சிதைக்கப்பட்ட பெண்களுடைய சடலங்களை புதைச்சிருக்கோம் அப்படின்னு மீண்டும் ஒரு அதிர்ச்சி அலையை இந்தியா முழுவதும் உருவாக்கி இருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எங்களால முடியாது கை விரிச்சிருக்காங்க. தர்மஸ்தலாவில் தற்போதைய நிலையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, கரண்ட் அப்டேட் என்ன, வாங்க இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். தர்மஸ்தலாவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்தியா முழுவதுமே அங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 13வது சைட் 13வது தான் மிக முக்கியமான ஒரு சைட். இந்த சைட்டை தான் அதிக அளவிலான சிதைக்கப்பட்ட சடலங்களை புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விசில் ப்ளோவர் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த 13வது குழியும் தோண்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முந்தைய நிலையில் விடுபட்டு போன ஒரு சில முக்கியமான தகவல்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் டெமோ சைட் 13ல் செய்யப்படுகிறது. ஆனால் அங்கே டெக்னிக்கல் ரீசன் இருந்ததுனால, டெக்னிக்கல் ப்ராப்ளங்கள் இருந்ததுனால பெண்டிங் ஆகுது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜிபிஆர் டிவைஸ் ஸ்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டாலும் அங்கே சைட் தோண்டக்கூடிய பணிகளை பொறுத்த வரைக்கும், ஜிபிஆர் ஸ்கேனிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. 13ஆம் தேதி மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய சீஃப் டிஜிபி பிரணாப் மோகந்தி, எஸ்பி ஜிதேந்திரா குமார் தயாமா, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்டெல்லா வார்கிஸ் எல்லாமே ஸ்பாட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விசில் புலவர், விட்னஸ் எல்லாமே ஸ்பாட்டில் இருக்காங்க. ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில் 10 மணியிலிருந்து ஏற்கனவே ஆகஸ்ட் 11ஆம் தேதி விடுபட்டு போனதற்கான டெக்னிக்கல் ப்ராப்ளத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகுதி முழுவதும் புதர்கள், மரங்கள், செடிகள் அதிக அளவில் இருந்தது தான். அந்த புதர்கள், மரங்கள், செடிகளை அகற்றக்கூடிய வேலையில் தான் ஒர்க்கர்ஸ் தீவிரமாக ஈடுபடுறாங்க. மாலை 3 மணி வாக்கில் தான் இந்த ஜிபிஆர் டிவைஸ் ட்ரோனில் பொருத்தப்பட்டு மவுண்ட் செய்யப்பட்டு இந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க. ஆனாலும் ஜிபிஆரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழல், தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய நிகழ்வு, இந்த அடிப்படையில் ஸ்கேன் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. உடனே பொக்லைன் இயந்திரம் மூலமாக அங்கிருந்த ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் குழி தோண்டக்கூடிய பணியில் சைட் 13 தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க. 10 அடி ஆழத்துக்கு தோண்டும் போது நீர் விட்டு தண்ணீர் மேலே பீரிட்டு அடிக்குது. அப்போ தண்ணீர் வரும்போது அதுக்கு மேலே அங்கே குழி தோண்ட முடியாத ஒரு சூழல் உருவாகும் போதுதான் பம்ப் செட்டை வச்சு தண்ணீரை வெளியேற்றக்கூடிய வேலைகள் நடைபெறுது. இதன் பிறகு தொடர்ச்சியாக குழியை தோன்றாங்க. மாலை 7 மணி வாக்கில் 18 அடி ஆழத்துக்கு குழி தோண்டிய நிலையிலையும் அந்த குழியில் விசில் புலவர் சொன்னது போல எந்த விதமான எலும்புக்கூடுகளோ அல்லது எலும்புக்கூடுகள் தொடர்புடைய எலும்புகளோ, போன்ஸ்களோ, மனித எச்சங்கள் எதுவுமே அங்கே கிடைக்கல. அப்போ 18 அடி ஆழம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சைட் 13. ஏன்னா விசில் புலவர் இங்கே தான் அதிக அளவிலான சடலங்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்து பெரிய அதிர்ச்சியை கிளப்பினாங்க. ஆனால் அங்கு எந்த விதமான எலும்புக்கூடுகள், போன்ஸ் எதுவுமே கிடைக்கல. சைட் 6, சைட் 11 ரெண்டுல கூட எலும்புக்கூடுகள், மனித போன்ஸ்கள் கிடைச்சிச்சு. ஆனால் இங்கே ஒன்று கூட கிடைக்காது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கூட பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 13ஆம் தேதி சைட் 13 தோண்டு முடிச்சும் அங்கே எந்த விதமான விஷயங்களும் கிடைக்கல. அப்படிங்கும் போதுதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் அங்கே எழுது. இந்த விசில் புலவர் நரேட்டிவ் ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்காங்களா, பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா, பொய் சொல்கிறாரா அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு டவுட் ஏற்படும் போதுதான் கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கனவே உள்ள ரெக்கார்டுகளை எல்லாம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இந்த எஸ்ஐடி டீம். அது மட்டுமல்லாமல் விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொடர்ச்சியாக நியூ லொகேஷன், நியூ ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சைட்டில் காமிக்கிறாங்க. ஆனாலும் எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விசில் புலவர் அந்த மனித எலும்புகள், போன்ஸ் கிடைச்ச இடம் சைட் 6, சைட் 11 ரெண்டுலையுமே இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி தோண்டினோம் அப்படின்னா அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. அப்போ இந்த 2 சைட்டில் போன்ஸ் கிடைச்சதுனால அந்த 2 சைட்டை மையப்படுத்தி எக்ஸ்பேண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில தான் எஸ்ஐடி களத்தில் குதிக்கிறாங்க. அதே ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஜெயந்த் ஐ விட்னஸ், ஏற்கனவே ஐ விட்னஸ் ஆக தன்னை அறிவித்துக் கொண்டு எஸ்ஐடி மூலமாக பெத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிய ஜெயந்தை பொறுத்த வரைக்கும் ஜெயந்த் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பப்ளிக்குக்கும் மீடியாவுக்கும் யூடியூபர்ஸ்களுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டுச்சு. பப்ளிக் யூடியூபர்கள் மீது அட்டாக் நடத்தியதன் மூலமாக 5க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அந்த தாக்குதல்ல ஜெயந்த் மீதும் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க.
அதாவது நீ பொய் சொல்ற அப்படின்ற அடிப்படையில் பப்ளிக் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதல் அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன தாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருந்தாரு இந்த ஜெயந்த் அப்படிங்கிறவர். போலீஸை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தான் ஜெயந்த் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் கிராஸ் வெரிஃபிகேஷனை கையில் எடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி அந்த ஜெயந்த் கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரிக்கக்கூடிய வேலையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் களத்தில் குதிச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் மகேஷ் ஷெட்டி அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் அங்கே லோக்கலில் தர்மஸ்தலாவில் வசிக்கக்கூடிய அங்கே ரெசிடெண்ட்டாக கொண்டவர் மகேஷ் ஷெட்டி வந்து சோசியல் மீடியாவுக்குள்ள அனன்யா பட் ஏற்கனவே வந்து சுஜாதா பட்டுடைய மகள் இறந்ததாக சுஜாதா பட் வந்து தற்போதைய நிலையில் கூட இந்த வழக்கை வந்து ரீஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனன்யா பட் குறித்த தகவல்களை வந்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக போடுறாங்க. இந்த மகேஷ் ஷெட்டி போடக்கூடிய வீடியோக்கள் வந்து ஒரு வயலன்ஸை உருவாக்கக்கூடியதா இருக்கு, உண்மைக்கு புறம்பானதா இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சரண் ஷெட்டி அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் பெத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல மகேஷ் ஷெட்டிக்கு எதிராக வந்து ஒரு எஃப்ஐஆரை வந்து புக் பண்றாங்க. அதாவது மகேஷ் ஷெட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மைக்கு புறம்பான தகவல்களை அங்க வெளியிடுறாங்க, உண்மையான தகவல்களை போடல, ஒரு வன்முறையை வயலன்ஸை உருவாக்கக்கூடிய வகையில தான் அவருடைய கருத்துக்கள் வீடியோக்கள் எல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க பர்சனல் வெஞ்சர்ஸ் அந்த அடிப்படையில் தான் போடப்பட்டிருக்கு. அதாவது தனிப்பட்ட ஒரு விரோதத்தின் அடிப்படையில் தான் மகேஷ் ஷெட்டி இது போன்ற வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த தர்மஸ்தலாவுக்கும் மகேஷ் ஷெட்டிக்கும் இடையில ஏற்கனவே ஒரு சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு கூட லேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. தர்மஸ்தலா நிலம் குறித்த விவகாரங்கள்ல கான்ட்ராக்டரா இந்த மகேஷ் ஷெட்டி வந்து கடந்த காலங்களில் ஒரு கான்ட்ராக்டரா இருந்தாங்க. இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அதுல மகேஷ் ஷெட்டிக்கு வந்து தோல்விதான் ஏற்பட்டது, தர்மஸ்தலாவுக்கு வெற்றி தான் ஏற்பட்டது. தர்மஸ்தலா பக்கம் சாதகமான ஒரு சூழல் தான் உருவாயிச்சு. இந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை மனதில் வச்சுக்கிட்டு தான் மகேஷ் ஷெட்டி இது போன்ற வீடியோக்களை போடுறாங்க அப்படின்னு சொல்லி தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல சரண் ஷெட்டி வந்து ஒரு எஃப்ஐஆரை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும், மகேஷ் ஷெட்டியை வந்து உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. ஆனா மகேஷ் ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மை கண்டறியும் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சரண் ஷெட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா சுஜாதா பட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தன்னுடைய மகள் அனன்யா பட் விவகாரத்தை இப்போ வந்து கிளைம் பண்ணியிருக்கக்கூடிய விசில் புளவருடைய விவகாரத்தில் வந்து கிளைம் பண்ணக்கூடிய வேலையில தான் இந்த சுஜாதா பட் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு வழக்குகளும் வந்து டிஃபரண்ட் ஸ்டோரி, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத டிஃபரண்ட் ஸ்டோரியா இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கேஎம் காலேஜில் வந்து அனன்யா பட் படித்ததாக சொன்னாங்க, 2003ஆம் ஆண்டு வாக்கில் படித்ததாக சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது போலீஸ் ஹேண்டில் பண்ணும்போது இந்த கேஸை ஹேண்டில் பண்ணி முடிக்கும் போது கூட போலீஸ் என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா அந்த கேஎம் காலேஜில் வந்து ரெக்கார்டில் அனன்யா பட் அப்படிங்கிறவங்க அந்த காலேஜில் படித்தாங்க, அந்த காலேஜுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ரெக்கார்டும் இல்லை, எந்த ரெக்கார்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் தெரிவிச்சிட்டாங்க. அனன்யா பட் அப்படிங்கிற நேமில் யாருமே இங்கே காலேஜுக்கு வரல, காலேஜுக்கு படிக்கலை அப்படின்னு சொல்லி தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. இதை சுட்டி காட்டி தான் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை வந்து கடந்த காலங்களில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இப்படி போலீஸ் வந்து கடந்த கால விசாரணையில் தெரிவித்த பிறகும் இப்போ வந்து மகேஷ் ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் மனதில் ஏதோ ஒரு காரணங்களை உள்நோக்கத்தின் அடிப்படையில் தற்போது அனன்யா பட் விவகாரத்தை ஊதி பெருசாக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சரண் ஷெட்டி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீஸ் மட்டான் அப்படிங்கிறவர் மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் என்ன அப்படின்னா கிரீஸ் மட்டான் வந்து அவருடைய சோசியல் மீடியாவில் பதிவு போடும்போது இந்த தர்மஸ்தலா உட்பட்ட கோயில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோயில் இருக்கக்கூடிய இந்த தர்மஸ்தலா பகுதியில் ஒரு காலத்தில் மசூதி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு கருத்துக்களை வந்து பதிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கிரீஸ் மட்டான். அதாவது ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற மோதலை உருவாக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டது நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம். இவர் மீதும் போலீஸில் புகார் தெரிவித்தது இந்த சரண் ஷெட்டி தான். இப்போ வந்து மகேஷ் ஷெட்டி மீது எஃப்ஐஆர் போட்ட இதே சரண் ஷெட்டி தான் கிரீஸ் மட்டான் மீது வந்து போட்டாங்க. கிரீஸ் மட்டான் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இப்போ விசாரணை பண்ணப்பட்டு இருக்கு. அதாவது எஸ்ஐடி டீம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரீஸ் மட்டான் என்ன காரணத்துக்காக இப்படி வீடியோக்கள் போட்டாங்க அப்படின்னா விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்திராவதி அதாவது பத்மலதா கேஸ் விஷயத்தை பிஜி ஸ்டூடெண்டாக இருக்கும்போது தர்மஸ்தலாவுக்கு வந்தாங்க. ஆனால் வந்து அவருடைய நண்பர்கள்லாம் திரும்பி வந்துட்டாங்க.
பத்மலதா திரும்பி வரல, இந்த கோயில் மீது தான் சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிற புகார்கள் கடந்த காலத்தில் நடந்தது. இந்த அடிப்படையில் தான் அந்த பத்மலதாவுடைய பாடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எரிக்கல, பூமியில குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கியமான லீடராக என்னுடைய தந்தை இருந்தாங்க, எதிர்காலத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படை தான் புதைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னு தெரிவித்த இந்திராவதியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட், ஆகஸ்ட் 13ஆம் தேதி எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டது. அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது சிஓபி கார்ப்ஸ் ஆஃப் டிடெக்டிவ்ஸ் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சிஐடி, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் மாற்றம் பண்ணதுக்கு முந்தைய நிலையில் கார்ப்ஸ் ஆஃப் டிடெக்டிவ்ஸ் இவங்க கண்ட்ரோலில் கொடுக்கப்பட்டு இவங்க விசாரணை முடித்து நீதிமன்றத்தில் வந்து டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி முடிக்கப்பட்ட வழக்கை நாங்கள் ரீஓப்பன் பண்ண முடியாது. அப்படி ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக கோர்ட்டுக்கு போய் கோர்ட் மூலமாக ரீஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த வழக்கை வந்து ரீஓப்பன் பண்ணி விசாரணை பண்ணுவோம். அப்போது நீங்கள் நீதிமன்றம் செல்லுங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பத்மலதாவுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் சி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி தான் சிஓடி வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணி சுட்டி காட்டியிருக்காங்க. சி ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அஃபென்ஸ் இஸ் கன்ஃபார்ம்டு, அதாவது குற்றம் நடந்திருக்கு, அதாவது பத்மலதா கொல்லப்பட்டிருக்காங்க, குற்றம் நடந்திருக்கு. பட் த அக்யூஸ்ட் ரிமைன்ஸ் அன்ஐடென்டிஃபைட் ஆர் அன்ட்ரேசபிள், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, குற்றவாளியை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் சிஓடியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து முடிச்சிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்கை நாங்கள் வந்து ரீஓப்பன் பண்ண முடியாது, அது நீதியரசர்களுடைய கையில் தான் இருக்குது, நீதிமன்றம் போங்க அப்படின்னு சொல்லி தான் இந்திராவதியிடம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இந்திராவதி வந்து அடுத்து நீதிமன்றம் செல்கிறார்களா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய மணித்துளிகளில் வரக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரும். இப்படியான சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஏற்கனவே வந்து 16 சைட்டில் தோண்டியும் எந்த எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு டவுட் வரும்போது தான் இந்த விசில் பிளவரை வந்து பிரெயின் மேப்பிங் ஆர் நார்கோ அனலைசிஸ் இந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும். அதாவது விசில் பிளவர் வந்து ஒரு நரேட்டிவோட செயல்பட்டு இருக்காங்களா, உண்மையை சொல்றாங்களா, அல்லது ஒரு பொய்யான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்களா, பின்னணியில் வேறு யாராவது இருந்து பணம் கொடுத்து இவரை இயக்கிக்கிட்டு இருக்காங்களா, இந்த அடிப்படையில் உண்மை கண்டறியக்கூடிய ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், இந்த விசில் பிளவரை உட்படுத்தப்பட வேண்டும். அப்படி உட்படுத்தப்பட்டால் தான் அவர் சொன்ன தகவல்கள் உண்மையான தகவல்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்போது தான் இந்த தர்மஸ்தலா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அதே நேரத்தில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த விசில் பிளவருக்கு வந்து அம்னீசியா போன்ற நோய் இருக்குமா, மறதி இருக்குமா, இவர் வந்து ஒரு பித்தலாட்டம் போல இதை ஒரு கருத்துக்களை பிதற்றத்தோடு கருத்துக்களை முன்வைக்கிறாரா அப்படிங்கிற அடிப்படையிலையும் பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. ஆனால் விசில் பிளவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஒரு அதிர்ச்சியை தூக்கி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 100 இல்லை 300க்கு மேற்பட்ட சிதைக்கப்பட்ட சடலங்களை நாங்கள் புதைச்சிருக்கேன், அடிஷனல் பரியல் வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்காங்க. இந்த நிலையில தான் பிஜேபி கர்நாடகா பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் பிஒய் விஜயன்ராவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த தர்மஸ்தலாவுக்கு நான் விசிட் பண்ண போறேன். குறிப்பாக வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு கிடையாது, மஞ்சுநாதர் கோயிலுக்கு ஒரு ஆன்மீக பயணம் செல்ல போறோம். ஏன் கூட வந்து பாஜக சார்புடைய ஹிந்து அமைப்புகள் சார்புடைய எம்எல்ஏக்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தர்மஸ்தலாவில் சைட் 13 கண்டுபிடிக்கப்பட்டு சைட் தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டாலும் பெரிய அளவில் போராட்டங்கள் பேரணிகள் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை தான் இருந்துச்சு. ஆனால் 16வது சைட்டும் தோண்டி முடிக்கப்பட்ட பிறகு 13வது சைட் தோண்டுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த நிலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் போராட்டங்கள் பேரணிகள் நடத்தக்கூடிய வேலையில் தொடர்ச்சியாக வந்து அந்த டிவோட்டிஸ் மஞ்சுநாதர் கோயில் சம்பந்தப்பட்ட பக்தர்கள், பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், ஹிந்து குரூப்ஸ் எல்லாமே கர்நாடகா முழுவதும், கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து ரேலி பேரணிகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா 16 குழிகள் தோண்டப்பட்டும் விசில் பிளவர் சொன்னது போல அங்க எந்த விதமான பாடியும் கிடைக்கல. அப்போ வந்து ஒரு கோயில் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த விசில் பிளவர் செயல்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நிலையில தான் இவங்க ரேலியை வந்து பெரிய அளவில் நடத்திட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி சைட் 13 வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சைட் 13 மிக எதிர்பார்ப்போடு குழி தோண்டப்பட்ட ஒரு பகுதி. இந்த 13வது சைட்டை வந்து இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தோண்டினா
அங்க வந்து பாடிகள் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விசில் புலவர் ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போது தான் இந்த சைட் 13 ஏற்கனவே 18 அடி ஆழத்துக்கு தோண்டப்பட்டிருக்கு. இதுல வந்து ஏற்கனவே புது மணல் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்தையும் விசில் புலவர் போன்றவர்கள் முன்வச்சாங்க. இந்த அடிப்படையில் தான் இன்று 14ஆம் தேதி அந்த 18 அடி தோண்டப்பட்ட சைட் 13 பொறுத்த வரைக்கும் 25 அடி ஆழத்துக்கு தோண்டுவதற்கான வேலையில ஒர்க்கர்ஸ் ஈடுபட்டு இருக்காங்க. இதோடைய அகலம் நீளத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி 32 அடி நீளம் 28 அடி அகலம் அப்படிங்கிற அடிப்படையில் குழி தோண்டக்கூடிய வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஆரும் ஒரு நேரத்தில் ஸ்கேன் பண்ணக்கூடிய வேலையில ஈடுபட்டாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா மழையும் வந்து தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு தனியார் மீடியாவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவா கொடுத்திருக்காங்க. முதல் முறையாக கொடுத்திருக்காங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சைட் 13ல வந்து 70 to 80 பாடிஸை வந்து நான் புதைச்சிருக்கேன். என்னுடைய மெமரியில வந்து 70-80 பாடிகளை புதைத்ததுக்கான ஞாபகம் தான் என்னுடைய மெமரியில இருக்கு, என்னுடைய மூளையில மெமரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க பாடிகள் புதைக்கப்பட்ட சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் கிடையாது, அந்த தர்மஸ்தலாவில் வேலை பார்த்த பல பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனா வந்து இங்க செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்ததா அங்கு வந்த சடலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலியல் தூண்டல்கள் பாலியல் சீண்டல்கள் மூலமாகத்தான் அந்த பெண்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதை வந்து டாக்டர்ஸ் தான் ப்ரூஃப் பண்ணணும். அதே நேரத்தில் பாடியை பொறுத்த வரைக்கும் வயலன்ஸுக்கு உள்ளான பாடி அப்படிங்கிறத மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா அங்கே பல்வேறு இடங்களில் காயங்கள், ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்ச நிலையில் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் 3 வயதுலேருந்து 90 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் சடலங்கள் என்னுடைய கையில் கொடுத்தாங்க. என்னுடைய வேலை வந்து அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை செய்யக்கூடிய வேலை தான் என்னுடைய கையில் இருக்கிறது. அதனால வந்து நான் புதைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2015-20 ஆண்டில் கழிச்சு இப்போ வந்து பார்க்கும்போது இந்த இடமே டோட்டலாக மாறி இருக்கு. அதாவது சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் எல்லாமே வந்து அல்டர் செய்யப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் எல்லாமே லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த பகுதியில் ஏற்பட்ட மண் அரிப்பு, மரங்கள் எல்லாம் வளர்ந்து பெரிய ஃபாரஸ்ட் போல வளர்ந்துருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவை அந்த புதைக்கப்பட்ட பகுதியில் நான் வந்து அந்த சிதைக்கப்பட்ட பெண்களுடைய சடலங்களை புதைக்கும் போது அங்கே ஒரு ரோடு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ரோடையும் காணோம். இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜேசிபி மூலமாக அங்கே குழி தோண்டக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு இடங்களில் ஜேசிபி வந்து டிராவல் ஆனதுனால பயணித்ததுனால ஸோ அதுவும் வந்து அந்த நிலப்பகுதியில் எந்த இடம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க 100 பாடிகள் புதைச்சதா தெரிவிச்சிருக்கீங்க, ஆனா வந்து ஒன்னு கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி விசில் புலவர் கிட்ட இன்னொரு கேள்வியை முன்வைக்கும் போதுதான் இங்க வந்து நான் வந்து புதைச்ச விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய மெமரி படி பார்த்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஞாபகப்படி இங்கே வந்து புதைக்கப்பட்டது உண்மைதான். அதே நேரத்தில் இப்போ புதிதாகவும் ஒரு 4-5 சைட்டுகள் வந்து என்னுடைய ஞாபகத்துக்கு வந்திருக்கு, லொகேஷன் ஸ்பாட். இங்கேயும் வந்து நான் அதிக அளவில் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நான் மட்டும்தான் இங்கே தர்மஸ்தலாவில் வேலை பார்த்ததில் இந்த தகவல்களை எல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் கூட வேலை பார்த்தவர்கள் அவர்களும் வெளியில வந்து சொன்னாங்க அப்படின்னா உண்மை வந்து இந்த உலகத்துக்கு பப்ளிக்கு தெரிய வரும். இப்போ எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஆனா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என் மேல நம்பிக்கை அவங்க இழந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த 16 சைட்டுகளில் தோண்டப்பட்டும் எந்த விதமான மனித எலும்பு கூடுதலும் கிடைக்கல, அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆனா எனக்கு வந்து இதுல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த தர்மஸ்தலா விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனி எக்ஸ்பேண்ட் பண்ணி சைட் 6, சைட் 11, சைட் 13 இன்னும் அகலப்படுத்தி விரிவுபடுத்தி தோண்டக்கூடிய வேலையில ஒரு பக்கம் ஈடுபடக்கூடிய வேலையில ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஈடுபடுறாங்க. ஜிபிஆர் கருவி மூலமாக ஸ்கேன் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்தாலும் இங்க வந்து எந்த விதமான பாடிகள் கிடைக்காது. அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஹிந்து சார்புடைய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கொந்தளித்து எழ வச்சிருக்கு. இந்த விஷயம் வந்து கர்நாடக சட்டமன்றத்திலையும் எதிரொலிக்க துவங்கியிருக்கு. சட்டமன்றத்திலையும் ஆளும் கட்சிக்கு எதிராக பிஜேபி ஹிந்துஸ் சார்புடைய எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதாவது கோயிலுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற ஒரு சில சமூக விரோதிகள் செயல்படுறாங்க. ஸோ அதற்கு அரசு துணை போகிறது அப்படின்னு சொல்லியும் அங்கு விமர்சனங்கள் அசம்பிளியிலையும் பெரிய அளவில் ஒலிக்க துவங்கியிருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த தர்மஸ்தலா விவகாரம் தற்போது நிலையில் சென்றுகிட்டு இருக்கு. இது போன்ற முக்கியமான செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.